மூணாவது கொஸ்டின், தேர்ட் கொஸ்டினில் மூணாவது ரோமன் லெட்டர் 5 இருக்குது, ஸ்பேஸ் 9.5. ஸோ இந்த போல் இருக்குது. மொத்தம் 4 டேர்ம் கொடுத்துருக்காங்களா. இப்போ இங்கே என்ன பண்ணணும், ஏ ப்ளஸ் டி, ஏ ப்ளஸ் 2d, ஏ ப்ளஸ் 3d. இதுதான் ஃபார்மேட். இப்போ ஏ கொடுத்தாச்சு, ஏ ஈக்குவல் டு 5 நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஏ ப்ளஸ் 3d நமக்கு தெரியும். அப்போ ஏ ப்ளஸ் 3d நமக்கு தெரியும்னா ஏ ப்ளஸ் 3d ஈக்குவல் டு 9.5. அப்போ ஏங்கிறது 5 ப்ளஸ் 3d ஈக்குவல் டு 9.5. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இடத்துல 5 ப்ளஸ் 3d இதை மாற்றி எழுதிக்குவோம். 2 9s are 18 ப்ளஸ் 1 19/2. அடுத்து 3d ஈக்குவல் டு 19/2 மைனஸ் 5. ஸோ 3d ஈக்குவல் டு இதை மல்டிப்ளை பண்ணலாம். 2 5s are 10. அப்போ 19 மைனஸ் 10 divided by 2. So 3d equal to 9/2. ஸோ நம்ம இதென்னங்கிட்டு இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா என்ன இருக்கும், d equal to 9/2 into 1/3. இதையும் அடித்தோன்னா என்ன இருக்கும், 3 இருக்கும். அப்போ d equal to 3/2. காமன் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது 3/2 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஓகே, அடுத்து இப்போ ரெண்டாவது டேர்ம், செகண்ட் டேர்முக்கான ஃபார்முலா என்ன, ஏ ப்ளஸ் டி. அப்போ ஏயோட வேல்யூ நமக்கு தெரியும், ஏ ஈக்குவல் டு 5, டி வந்து 3/2. ஸோ அப்போ நமக்கு என்ன இருக்குங்க, 2 5s are 10 ப்ளஸ் 3 divided by 2. அப்போ என்ன இருக்கும், 13/2. 13/2னா என்னென்னா 6.5. 10/2னா என்னது, 6.5 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சரி, அடுத்து அதுக்கப்புறம் என்ன போடலாம், அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது தேர்ட் டேர்ம் எப்படி கண்டுபிடிக்கிறது. தேர்ட் டேர்முக்கான ஃபார்முலா என்ன, ஏ ப்ளஸ் 2d. அப்போ ஏ வந்து 5 ப்ளஸ் 2 இன்ட்டு 3/2. இப்போ 2 கேன்சல் ஆகிடும். அப்போ 5 ப்ளஸ் 3 அப்போ 8 இருக்கும். அப்போ தேர்ட் டேர்ம் அப்படிங்கிறது வந்து நமக்கு 8. ஸோ அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். என்னது, ஃபஸ்ட்டு டேர்ம் 5, ரெண்டாவது டேர்ம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 6.5, மூணாவது டேர்ம் 8, நாலாவது டேர்மு 9.5. அவ்வளோதான்.